கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு காரியத்தை யாருக்கு பவுல் பேசுகின்றார் என்றால், திருச்சபையில் இருக்கின்றவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறி சபையின் ஐக்கியத்திற்குள்ளாக வருகின்ற மக்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான உபதேசங்களை சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிற வார்த்தை, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய் எவ்வளவு வலியினாலே துடிப்பார்களோ அதை தான் கர்ப்ப வேதனை என்று சொல்லப்படுகிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்டதான ஒரு உணர்வு எனக்குள்ளாய் வருகிறது. ஏன் அந்த உணர்வு, அந்த எண்ணம் வருகிறது என்றால், உங்களுக்குள்ளாக, யாருக்குள்ளாக, அந்த பட்டணத்தில் இருக்கின்ற அந்த கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டு திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறதான உங்களுக்குள்ளாக கிறிஸ்து உருவாகும் அளவும் இயேசு கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை மிக முரண்பாடாக தெரிகிறது அல்லவா? சர்ச்சில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து உங்களுக்குள்ளாக இயேசு வர வேண்டும், அதற்காக நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் திருச்சபையில் இருக்கிற மக்கள், ஒரு கிராமத்தில் இருக்கின்ற, வேறொரு நம்பிக்கையில் இருக்கின்ற அவர்களை பார்த்து இப்பொழுது நாம் எல்லாம் சுவிசேஷ பணிகளை கிராமங்கள் தோறும் சென்று சொல்லுகின்றோம். என்ன சொல்லுகின்றோம்? இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர், அவர் வெளிநாட்டு கடவுள் அல்ல, அவர் நமக்காகவே வந்த தேவ மைந்தன், தம்முடைய ஜீவனை கொடுப்பதன் மூலமாக, அவர் இரத்தம் சிந்ததின் வாயிலாக நமக்கு மீட்பு இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது. நாம் நம்மை நாமே வருத்தி கொண்டு கடவுளை தேட வேண்டிய அவசியமில்லை. அவர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய மரணத்தையும் இரத்தம் சிந்துதலையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆகவே உங்களை தேடி வந்த இந்த ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பெயர் மாற்றிக்கொள்வதினாலோ அல்லது வேறொரு காரியத்தை செய்வதனால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, உங்கள் உள்ளத்திலே கடவுளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் இதுவரையிலும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியாது அல்லது தவறான புரிதல் அவர்களுக்குள்ளாக இருக்கிறதினால் சுவிசேஷ பணியில் இதை தான் நாம் வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறோம் கிராமங்கள் தோறும். ஆனால் இங்கே பவுல் யாரிடத்தில் போய் சொல்லுகிறார்? ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அவர்களை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும் என்று. அப்படியானால் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். இதிலிருந்து தெளிவாய் புலப்படுகிறது. அது என்ன? திருச்சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரே காரணத்தினாலே ஒரு மனிதன் கடவுளுடைய பிள்ளையாக மாறிவிட முடியாது. திருச்சபையில் வந்து அமர்ந்து கொண்டு நான் கடவுளுடைய பிள்ளை என்று தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்காக பலவிதமான சரீர பிரகாரமான காரியங்களை மனிதன் செய்து கடவுளை திருப்திப்படுத்திவிட வேண்டும் அல்லது கடவுளுடைய பார்வையை, கவனத்தை நம் பக்கமாக இழுத்து கொள்ள வேண்டும் என்று அநேக காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கடவுளுடைய பிள்ளையாக அல்லது கடவுளுக்கு உகந்தவர்களாக நம்மை மாற்றிவிடாது. மாறாக
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவர் நமக்குள்ளாக உருவாக வேண்டும். அவருடைய சாயலுக்குள்ளாக நாம் மாற வேண்டும். அவருடைய வார்த்தை நம்மிலே இருக்க வேண்டும், வேரூன்ற வேண்டும், வளர வேண்டும். கிறிஸ்து உடையவராக நாம் மாற வேண்டும். அது எப்படியாக கிறிஸ்து உடையவராக நாம் இருக்கிறோம் என்பது புரிந்து கொள்ள முடியும் என்றால், ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறான் அல்லது கிறிஸ்து அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிறான் என்றால் அவனிடத்திலே இருந்து நற்குணங்கள் வெளிப்படும், நற்காரியங்கள் வெளிப்படும், அன்பு உண்டாகும், பிறர் மீது இரக்கம் உண்டாகும், பிறரை எனக்கு சமமாக நினைக்க தோன்றும். நான் யாரை விடவும் தாழ்ந்தவன் அல்ல அல்லது யாரை விட உயர்ந்தவன் அல்ல, எல்லாரும் என் சகோதர சகோதரிகள் என்ற எண்ணம் நமக்குள்ளாக உண்டாகும். அதுதான் கிறிஸ்து நமக்குள்ளாக உருவாகின்றார் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நாம் இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற மக்கள், ஆராதனையில் பங்கு பெற போகின்ற மக்கள், பங்கு பெற்று கொண்டிருக்கிற மக்களாக நாம் இருக்கலாம். ஆனால் யோசித்து பார்ப்போமா, கிறிஸ்து நம்மிலே உருவாகிறாரா? கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறாரா? அவருடைய குணநலன்கள் எனக்குள்ளாக இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மன்னிப்பது, பிறரை ஏற்றுக்கொள்வது, எல்லாரையும் சமமாக நேசிப்பது என்பது நமக்குள்ளாக மிக மிக அவசியம். அப்படி இல்லாதவர் ஒரு கிறிஸ்தவராக நாம் இருக்கவே முடியாது. இந்த காலை நேரத்தில் நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பவுல் அது எவ்வளவு உண்மையானது அல்லது அவசியமானது என்பதை வலியுறுத்துவதற்கு அவர் சொல்லுகின்றார். நான் ஒரு தாயைப் போல பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒரு தாய் படுகின்ற கர்ப்ப வேதனையை நான் படுகிறேன். ஏனென்றால் நீங்கள் தவறான ஒரு புரிதலுக்குள்ளாக இருக்கிறீர்கள். ஞானஸ்நானம் எடுத்துவிட்டால் கிறிஸ்தவர்கள், தசம பாகம் கொடுத்து விட்டால் கிறிஸ்தவர்கள், வெள்நாடை அணிந்து கொண்டால் கிறிஸ்தவர்கள், நகைகளை எல்லாம் எடுத்து விட்டால் கிறிஸ்தவர்கள், அல்லது அதிகமான காணிக்கைகளை கொடுத்தோ, ஆலயத்தில் முன் வரிசையில் உட்கார்ந்தோ, நான் சத்தமாக கைகளை உயர்த்தியோ கைகளை தட்டியோ பாடுவதெல்லாம் கிறிஸ்தவருடைய அடையாளம் இல்லவே இல்லை. உங்களிடத்தில் என்னிடத்தில் மன்னிப்பு இருக்கிறதா? மன்னிக்கிற குணம் இருக்கிறதா? பிறரை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? கல்வியிலோ அல்லது சாதியிலோ ஏற்ற தாழ்வு பார்க்காத ஒருவனாக அவன் என்னை விட தாழ்ந்தவன் என்ற எண்ணம் வராமல் இருக்கிறதா? இதெல்லாம் இருக்குமானால்தான் நான் கிறிஸ்தவன். ஆகையினால்தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்குள்ளாக உருவாகட்டும். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் வாரும், உம்மை போல என்னை மாற்றும், என்னை நீர் ஆசீர்வதியும், என் மூலமாய் பிறருக்கு ஆசீர்வாதத்தை தாரும், உம்முடைய பிள்ளையாய் வாழ எனக்கு பலன் தாரும் என்று கேட்போம். கர்த்தர் மாபெரும் கிருபைகளை நமக்குள்ளாக தந்தருளுவாராக. ஆமென், ஆமென்.